ரீசெண்டாக வந்து ஒரு 3 மந்த் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏர்டெல் ஏர் ஃபைபர் வந்து வாங்கியிருந்தேன். திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, கனெக்ஷன் லாஸ்ட் ஆகிடுச்சு. சுத்தமாக கனெக்ஷனே இல்லை. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் கனெக்ஷனே சுத்தமாக கிடைக்கல. இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு லைட்டாக, அது எல்லோ லைட்டாக இல்லை ரெட் லைட்டானே சொல்ல முடியாது. ஆனால் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இன்டர்நெட் சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ நான் வந்து அவுட்டோர் யூனிட்டை வந்து செக் பண்ணேன். ஜஸ்ட் இந்த கூகுள் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ அவுட்டோர் யூனிட்டில் சென்டரில் இருக்க இந்த லைட் க்ரீன் லைட்டில் இருந்தாலோ பவர் கரெக்டாக கிடச்சிருச்சுனால, இது வந்து பவர், இது வந்து ஒய்ஃபைக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்கிற லைட், இது ரெண்டும் பர்ஃபெக்டாக எரிஞ்சிருச்சுனால, மொத்தம் 3 லைட் இருக்கும். இந்த 2 லைட் பர்ஃபெக்டாக எரிஞ்சிச்சுனாலே அவுட்டோர் யூனிட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. சரி, ஓகே, அவுட்டோர் யூனிட்டில் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு மேலே போயிட்டு அந்த அவுட்டோர் யூனிட்டை செக் பண்ணால் அவுட்டோர் யூனிட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்டோர் யூனிட்டில் வந்து பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஸோ நடுவில் இருக்க கேபிளில் தான் மேக்ஸிமம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பழைய கேபிள். இந்த அவுட்டோர் யூனிட் வந்து மாடி மேலே உச்சியில் இருந்துச்சு. அதில் துணி காய போடுறேன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அசைச்சிருவாங்க. இது லைட்டாக இப்படி அசைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா உள்ளே இருக்க அந்த கனெக்ஷன் ஃபெயில்ட் ஆகிடும். மறுபடியும் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம். இதுக்குன்னு ஒரு டூல் ஒன்று இருக்குது. அந்த டூல் பேர் தெரில. இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த ஒயர் எடுத்து கரெக்டான ஆர்டரில் வந்து இதில் வச்சு அதை பின் பண்ணுவாங்க. அதை அவங்க பண்ணணும். அதை மறுபடியும் இது பண்ணால் தான் இந்த ஒயர் ஒர்க் ஆகும். சர்வீஸ் சென்டர் ஏர்டெல் சர்வீஸ் கஸ்டமர் கேருக்கு ஒரு 5 தடவை கால் பண்ணிவிட்டேன். ஒழுங்காக ரெஸ்பான்ஸே பண்ணலை. 2 டேஸாக ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பழைய ஒய்ஃபை கனெக்ஷனோட டிபி லிங்க் அப்படின்ற ஒரு பாக்ஸோட இந்த பழைய கேபிள் பார்த்தாலே தெரியும். இது ஒரு ஒயிட் கேபிள் தான். நான் இந்த அளவுக்கு கறி பிடிச்சிருச்சு. இந்த கேபிள் வந்து மேலே பரன் மேலே கிடந்துச்சு. இதை தேடி எடுத்து இந்த கேபிளை கொஞ்சம் அந்த ரவுட்ரு எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த காப்பர் கம்பி மாதிரி இருக்கா, இந்த இடத்துல இந்த காப்பர் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் அழுக்காக இருந்துச்சு. இதெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து போட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணேன். இப்போ வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. உங்கள் ஏர்டெல் ஃபைபரும் இது மாதிரி எப்போயாவது பிளிங்க் ஆச்சுன்னா அதோட பிரச்சனை மேக்ஸிமம் அந்த கேபிள்லே தான் இருக்கும். பட் இப்போ அவுட்டோர் யூனிட்டை உள்ளேயே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ஒயர் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ போட்டேன், கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஒரு பிரச்சனை இல்லை. டிவியும் கனெக்ட் ஆகிடுச்சு. நல்லா தான் ஒர்க் ஆகுது.